பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இந்த ரெண்டாம் நீங்க ரசாயிலோட சின்ன சின்ன கிளான் சொல்லுங்க. அதை முடிச்சுட்டு அடுத்தது போயிடலாம். அப்துல் ஹமீத் காத்திபு அவங்க இது பார்த்துட்டோம் இல்லையா? ரசாயல் அப்துல் ஹமீத் ஹாசன் முக்தலிஃபன். இது வந்து அவரோட ரசாயில் எல்லாமே அபஹாசன் முக்தலிஃபன் சியாசா அதாவது டிஃப்ரெண்ட் ரிசர்ச்ல இருக்கும், லிட்ரேச்சர் ரீதியாகவும் பொலிட்டிக்கல் ரீதியாகவும் இருக்கும். இதெல்லாம் ஹிண்ட் எம்சிக்யூல வந்தது. இப்னு முக்கஃப் ஆக்சுவலா சிலபஸ்ல இல்ல, இவர் புக்ல எக்ஸ்ட்ரா சொல்லியிருந்தாரு, அதனால இங்க ஆட் பண்ணியிருந்தோம். ஆஹ் இப்னு முக்கஃப் பத்தி படிச்ச ஒரு கிளான்ஸ் சொல்லுங்க டக்குன்னு. புக்கை பார்த்து டக்கு டக்குன்னு சொல்லுங்க, போயிடலாம் அடுத்து. அது ஓகே கரெக்ட். ஆ ஒன் நேட்டிவ் பெர்ஷியன், ஆமா. பாரிஸ் கரெக்ட். தென் ரெண்டு பேரும் காலத்துல வாழ்ந்திருப்பார், பஷார் மாதிரியே. ஓகே தென். அது முக்கியமான விஷயம். மந்திக்கு அப்புறம் வேற என்ன ரெண்டு மூணு வருமா மந்திக்கு? ஆ ஓகே குட். அப்புறம் அவங்க அப்பா யாரு? ம் ஏன் இப்னு முக்கஃப்னு ஒரு பேர் வந்துச்சு? ம், அப்படின்னு. ஓகே குட். அப்புறம் ஈசா இப்னு அலி, அது யாரு? சூப்பர். அப்புறம் 35 வயசுல? ஆமா, இறந்துட்டார். அதே மாதிரி யாரு இவரை கொல்ல சொல்லி சொல்றது யாரு? சுஃபியான் இப்னு முஆவியாட்ட கொல்ல சொல்லி சொல்லுவாரு. சூப்பரா. அப்பதான் இந்த அஸ்ஸலாமு அலைக்குமான்னு போய் சொல்லுவாரு. சுஃபியானையும் அவருடைய அன்சையும் மூக்கையும் கவுன்னு சொல்லுவார். பேரு இஸ்லாம் ஏத்துனதுக்கு அப்புறம் தான் எனக்கு அப்துல்லான்ற பேர் வந்துச்சு. சும்மி அப்துல்லா, குன்யத் வந்து அபு முஹம்மத். ஓகேயா? தென் அப்புறம் கேட்கலையா? ஓகே எல்லாம் ஓகே, அது ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்புறம் கலிலாதுங்களா புக் பத்தி அங்க வரும், அங்க பாத்துக்கலாம். வேற இல்முஹு. ஆமா ஆமா ஆமா. யார் சொன்னது, யார் அது? குரு சலாம் சொன்னது.
இப்ப கேக்குதா? ஹலோ. இவ்வளவு நேரம் உட்காந்து சரி பண்ணிட்டு வந்தேன், அப்புறம் திரும்பவும் அந்த மாதிரி வந்தா என்ன பண்ணும்? சரி இருங்க. ஹாஜரா ஒண்ணு கேட்டீங்கல்ல, கலீலா எந்த பக்கம்? இதுலயா வரும் அது? செக் பண்ணிடுவோம். ஓகே. வல்சமா சதிகான் இதை பத்தி யார் சொல்லுவா? இப்னு சலாம் இப்னு சலாம் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார். அது கீழே அவன் ஹலீல்கிட்ட கேட்டப்போ சொல்லுவார். இப்னு சலாம் சொல்றது என்னன்னா, லம் யகுன் அரபி பாத சஹாபத்தி அதுக்கா மின் ஹலீல். ஹலீலுக்கு அப்புறம் ஒரு அரபுக்கு அஜமுக்கும் வல்லலில் அஜம் இப்னு முக்கஃபாவோட ஒரு சிறந்த ஆள் இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கா அப்படின்னா மதிநுட்பமா டேலண்டான ஒரு ஆள், வயசான ஆள் இல்லை ஹலீலுக்கு அப்புறம். ஹலீலை விட மீன் ஹலீல் தான் வருது, ஹலீலை விட. ஒருத்தவங்க சதிக்கான ஹலீல் இப்னு முக்கஃபா மாறுறா. ஒரு தடவை இப்னு முக்கஃபாவும் ஹலீலும் ஒன்னா சந்திச்சாங்க, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும். அப்போ ஹலீல் கிட்ட கேட்கப்படுறது கைஃபர் ஆயிட்டு அப்துல்லா. ஒரு ஃபுல் ஸ்டேட்மெண்டோட கடைசியில இது வருது. இப்னு முக்கஃபா இது இப்னு சலாம் ஜும்கி சொன்னது வேற, இது சொன்னது வேற. இப்போ கரெக்டா? ஓகே வஜ்ரா. தென் அப்புறம் யாருமா ஜாகில் வாங்க. ஜாகிலுக்கு ஏன் ஜாகில் பேர் வந்துச்சு? ஹலோ, கேக்குதா? ஓகே. ஜுஹூலி ஐநகி, அவர் கண்ணு ஜுஹூலா இருக்கிறதுனால அந்த கண்ணு பேர் வரும். இங்க வரும் தமீமன் கபீஹன் ஜாஹிலுல் ஐனைன் நஷா ஃபகீரன். அப்புறம் மோத்தசிலி கரெக்டு. ஆ ஓகே. இந்த காலத்துல அப்பாஸ் எதுக்காக தான் வாழ்ந்திருப்பார்? இருக்கலாம். இவருக்கு ஆமா, 12 அப்பாஸ் காலத்துல வாழ்ந்திருந்தார். ஆமா. அப்புறம் இவரு அப்புறம் எழுதியிருப்பாரு. அப்புறம் சஃப்ரின் என்ன சொன்னீங்க? மொஹல்லாரம் என்ன சொல்றீங்க? புரியல. ஏதோ எழுதியிருந்தேன் சார். ஓகே. முகமீருல் முகமீருல் குத்துமே, அது அந்த வார்த்தை வந்துச்சு அதுல. ஃபுல்லாமே புத்தக புழு, புக் வாமுன்னு சொல்லுவாங்க. ஃபுல்லா புக்லயே மூழ்கி இருந்தாரு. அப்புறம் எப்படி மௌத்தாவாங்க? ஃபாலிஜ் ஆயிருவாங்க. ஆனா ஃபாலிஜால பஃபாத் ஆக மாட்டாரு. இவர் எப்படி மௌத்தாவாரு? புக் ரேக் மேல விழுந்து துஃபினபில் குத்துப்னு வந்துச்சு இல்லையா? அப்படி வஃபாத் ஆவார். அப்புறம் இவரை பத்தி கால இன்னமல் உமமும் மதுக்குறினும் ஜமீன்னா, இவர் சொல்லுவார்ல, மக்கள் 4 விதம். என்னென்ன? அரபு, ஃபாரிசு, ஹிந்து, ரோமு. வேற முக்கியமான பாயிண்ட். வேற முர்த்ததா பில்லா. சொல்லுங்க சொல்லுங்க. ரைட்டிங் இதுலயே வந்துச்சு. ரெண்டாவது முஹ்ததா பில்லாவுடைய காலத்துல தான் வஃபாத் ஆனாரு, 255ல. அப்புறம் ஓகே. சமீரா, அவங்க ஏதாவது விட்ட பாயிண்ட்ஸ் இருக்கா? கரெக்ட். ஜத்துவல் ஹசல்ல ஒண்ணு சேர்ப்பாரு. வேற ஷோக்கில ஃபென்மோ சொல்லியிருப்பாரு. என்ன சொன்னாரு? தனக்கு இவங்க
ஓ, அவங்க சொன்னது, அது சொன்னது வந்து ஷோக்கி லைஃப். ஓகே. சஃப்ரின் என்னமா சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? அதை எழுதுறது இது பண்ணியிருப்பாங்க. ஓகே. அப்புறம் சொல்லுங்க சப்ரின். அது வதபசானியன். ஓகே, குட். அப்புறம் மோஸ்ட்லி அவ்வளோதான். Then, ஓ, வசீர் எழுதி வச்சிருக்கேன். இப்னு அமீது வந்து ருக்குனு தௌலா, மொய்து தௌலா, ஃபஹ்ரு, சாஹிபுராக மொய்து தௌலா, அது சாஹிப் நுபாத் ஃபஹ்ரு தௌலாவுக்கு வருவார். சாஹிப் நுபாத் ருக்குனு தௌலாவோட போய் இருந்திருப்பாரு சின்ன பிள்ளை. இப்னு அமீது கூட சேர்ந்து ஏதோ புக் எழுதுறதுல இவர் ஹெல்ப் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அங்க சாஹிப் நுபாத் வந்து அப்பா, அவங்க அப்பா, அவங்க ஜத்து, இவங்களும் ரெண்டு பேருமே வசீர் தான். ஆ, சாஹிப் நுபாத சாஹிபோட அப்பா, அவங்க தாத்தா எல்லாருமே வசீர் தான். இதை பார்த்தா ஃபஹ்ரு தௌலா ஒரு வார்த்தை கேட்பாரு. என்ன கேட்பாரு? ஞாபகம் இருக்கா? இருசு. லக்க இருசுன்னு சொல்லி விசாரா, லைசலானா இருசுன்னு சொல்லி இமாரா. மினிஸ்ட்ரியில மினிஸ்டர்ஸா இருக்கிறதுல உங்களுக்கு கூட அந்த நெப்போட்டிசம் சொல்ற வராசத் இருக்கு. ஆனா எங்களுக்கு இல்ல. ஏன்னா ஃபஹ்ரு தௌலா, மொய்து தௌலா ரெண்டு பேருமே வந்து ருக்குனு தௌலாவுடைய பசங்க தான். மொய்து தௌலா வந்து ஃபர்ஸ்ட் வருவாரு, அப்புறம் ஃபஹ்ரு தௌலா வருவார். அவர் தான் சொல்லுவார். ஒருவேளை இவர் பையன் வர முடியலன்னு சொல்லுவாரா என்னங்கிறது தெரியல. காலிஃப் அலி வந்து சலாதின் ஐபியை வசீரா இருப்பார். இது அடுத்து எழுதி இருக்கிறேன். இதுக்கப்புறம் ஜாஹிலுக்கு அப்புறம் இப்னு அமீது வருவாரா? ஆமா, இப்னு அமீத் சொல்லுங்க. அஸ்ஃபஹானி. அஸ்ஃபஹானி சிலபஸ்ல இருக்க மாட்டாங்க. ஹமதானி தான். அஸ்வானி வருவார், இங்க வரும். அஸ்வானி பத்தி எது இருக்கா? நம்ம படிச்சோமா? நம்ம படிச்சோம்ல, சொல்லுங்க. அவங்க அம்மா ஷியா இருப்பாங்க. உமையாக்களுக்கு ஆஹா, இது நம்ம படிக்கல. ஓகே, இவரோட ஃபேமிலி ட்ரீ வந்து உமையாத் பக்கம் போவோம். இவர் மொய்சு தௌலாவுடைய ஃப்ரெண்டா இருப்பாரு. உங்க அம்மா ஷீ, நான் தான் பாயிண்ட் சொன்னானே. ஆமா. இவரோட முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, உமவியாக்களுக்கு ரிசாலா எழுதுவாரு. மெயினா அல்லிஃபுல் கிதாபுல் அஹம் சிர்ரன். உமவியாக்களுக்கு மறைமுகமா இது எழுதி கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. கிதாப் எழுதி கொடுத்துட்டு இருப்பாரு. அதுக்கு அவங்க அத்தாயா பிரகாரமா ஜஸாவும் கொடுப்பாங்க அப்படின்னு வருது. ஸோ இவரை பார்த்தா மக்கள் முழுக்கும் உமரா தலைவர்கள் மேல இவரை பார்த்து கொஞ்சம் நசபு இல்முனால இவர் மேல கொஞ்சம் மரியாதை கலந்த நிமித்தமான பயம் இருந்தது. அந்த கிதாப். ஓகே. இப்னு அமீது. இப்னு அமீத். இவரு என்னமா? முத்தலிபை இவர், ஆமா, பிறந்திருப்பாரு. ஜாகில் சானின்னு சொல்லுவாங்க. ஒரு காத்திப் ரசாயில் வேற உஸ்தாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு கிதாப்ல பினால் முதுனுங்கிறது முக்கியமான கிதாபு. சாலபி ஒன்று சொல்லியிருப்பாரு இவரை பத்தி. என்ன சொல்லியிருப்பாரு? ஆமாம், முடிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்து டிராயிங்லயும் தஸ்வீர்லயும் இன்ட்ரெஸ்ட். தஸ்வீர் அப்ப போட்டோகிராஃப் என்னன்னு தெரியல. தஸ்வீர்னா பிக்சரைசேஷன் ஏதோ ஒண்ணு. ஓகே. அப்புறம் இல்ல இல்ல இல்ல, இவர் மஜூசி கிடையாது. ஷியா. இவரும் ஷியா தான். அடுத்த வாரம் சாஹிப் நிபாது ஷியா தான். ஷியாவா இருப்பார். கான இல்கி கசீரா மினல் யஹ்மாலி அப்படி மாதிரி ஹத்தா கான இல்கிரா இன்சிபா அம்மா இவன் பதமா இவன் மட்டும். அடுத்து ம், ஞாபகம் வரல. இவர் எந்த அரசுடைய காலத்துல இருப்பார், வாழ்ந்திருப்பார்? எந்த
அப்பாஸ். அப்பாஸ் இருந்தாங்கன்னா ஹலிஃபா பேரு. நான் மூணாவது தபக்கா இருப்பாரு. இந்த ஹலிஃபா பேர் என்ன? எந்த கேட்கலையா? இப்போ சாஹிப் முபாதோட பீரியட்ல இருப்பாருன்னு சொன்னேன். சரி, இவர் ருக்குனுதௌலாவோட பீரியட்ல இருப்பாரு. அடுத்து சாஹிப் முபாதுக்கு வாங்க. இப்னு அமீர் முடிச்சிட்டோம்ல. இப்னு அமீர் ரெண்டு வாட்டி இருக்கும். ஆமா. அடுத்து சாஹிப் முபாது. டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். அதுக்கு ரெண்டு காரணம் சொன்னாங்கல்ல. ஒண்ணு சோ அதனால ரெண்டு கவுல ரெண்டு, அதனால அவரும் சாஹிப்னு பேர் வச்சுதான் வந்துச்சு. ரெண்டாவது இப்னு அமீர் ஸ்டூடெண்ட். இவர் முக்தலிஃபுல் இல்மு தெரியும். ஹிக்மத்து, திப்பு, மன்திக் எல்லாம் ஓரளவு இவருக்கு தெரியும். இவரோட இன்னொரு பேர் தான் காஃபில் குஃபாத்துன்னு சொல்லுவாங்க. ஷியா, அவர் ஷியி. அப்புறம் ஓ, ஓகே. முக்கியமான பாயிண்ட். பட் இவர் கிடையாது. ரையன் சிட்டில இப்னு அமீது தான் கும்முல போறப்பார், ரயில் அஃபாத் ஆவாரு. இவர் என்ன? இவரும் ரயில் தானா? ஓகே. க்ளோஸ் பண்ணுவாங்களா? அப்படி கிடையாது. சிட்டியை க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. எப்படி சொல்றது? மக்கள் இவர் பாருறதுக்கு அந்த பாபா வந்து கரெக்டா சொல்லுங்க. கூட்ட நெரிசல்னால மக்கள் இவர் பார்க்க வர்றதுனால அந்த பாபா இது பண்ணுவாங்க, மூடிடுவாங்கன்னு வந்துச்சு. கரெக்ட். இவருக்கு தான் அது. ஓகே. அப்புறம் இவர் ஜனாசால யார் இறங்கி நடந்து போவான்னு பாத்தீங்க படிச்சோம். ஜனாசால இப்போ பாப் மூடிட்டு இவரு ரோட்ல நடந்து போவாரு அப்படின்னு படிச்சோம்ல. ஃபஹ்ருத்தௌலான்னு நினைக்கிறேன். சமீரா, நீங்க இந்த ஜதரா படிக்கும் போது வாங்க. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட் நிறைய வருது இதுல. இதுல மஷா ஃபஹ்ருத்தௌலா தான். அம்மாமல் ஜனாசத்து மானஸ். ஸோ ஜனாசாக்கு முன்னாடி யார் நடந்து போனா? சாயிபுக்கு முன்னாடி ஃபஹ்ருத்தௌலா போனார். ஓகே. அப்புறம் ஜத்துஹு ஜத்துஹு அபூஹு உசரா. ஓகே. ஸோ ஒரு கோட்டையில தான் வளர்ந்தார். முக்கிய கோட்டை ஓரளவு போதும். அப்புறம் இவருக்கு அப்புறம் பதியுஸ்ஸமான், ஹரி, அப்புறம் காலிஃப் அலில் வருவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் காலிஃப் அலில் பார்த்துட்டு கூட வந்துடலாமா? காலிஃப் அலில் சொல்லுங்க. பிறக்கிறாங்க. ஓகே. அப்புறம் பெண்ணால அப்படின்னா ஓகே பாயிண்ட். ம். அப்புறம் ஓகே. இவருக்கு ஏன் பைசானின் பேர் வரும்? இது யாரும் சொல்லுவாங்கல்ல. கல்லால் பைசானா அப்பா வந்து பலஸ்தீன் பைசானில இருப்பாரு. ஸோ பைசானி ஊர்னால இவருக்கு பைசானின் பேர். ஓகே. அப்புறம் இதெல்லாம் மேலோட்டமான பாயிண்ட். சமீரா எதுவும் மிஸ் பண்ணியிருக்காங்களா? இருந்தா சொல்லுங்க. கரெக்ட். இவர்கிட்ட கேட்டு செய்வாங்க. அது எங்கேயோ படிச்சோம், அவங்க எழுதல. சலாதி நைபி எது செய்யறதுனாலும் காலி காலிட்டு கேட்டு தான் செய்வார். அப்புறம் அம்மா அம்மா அது சொன்னது யாரு?
அம்மாத். இமாது ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்ல அம்மாது கூட சொல்லலாம். அம்மாது அஸ்பஹானி அவர் சொல்லுவார், ரப்புல் கலம் வல் பயான் வல் லிசான் வ கரியா வகாத் பசீர். يخترع الأفكار يخترع الأبكار يطلع الأنوار ويبدع الأزهار. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் ஜதாரால வருது. மீனிங் கொஞ்சம் பார்க்கணும், பாதி தான் தெரியுது, பாதி வரல. பார்த்தா வரும், பட் நமக்கு டைம் இல்லை. அம்மா சொல்லுவார், நிறைய புதுசு வருதுப்பா இதுல, நமக்கு தெரியாது எவ்வளவோ இருக்கு. அதுக்கு இதுக்கும் டைரக்டா எப்படி சொல்றது, அதுல இருக்கிறதுலாம் இதுல இல்ல, இதுல இருக்கிறது அதுல இல்ல, அப்படிதான் இருக்கு. ஜதாரா இந்த புக்கு வந்து 1000 ரூபாய் போட்டது ஒர்த்து தான் கிட்டத்தட்ட. நிறைய விஷயம் இருக்கு, பரவாயில்லதான். இவரா அலிஃபைல சம்மந்தமா ஏதோ ஒண்ணு வரும், அப்பயும் நான் அதை பார்க்கணும்னு சொன்னேன்ல. மக்காமாத்துக்கு அலிஃப் லைலா சம்பந்தமா சாஃப்ரா எதுல வரும்? இல்ல வரலையே, இவர் இல்லையே, வேற ஆளும். ஆனா இவர் அசைல யாரோ ஒரு ஆளுக்கு வரும். அஸ்வன் மன்சூரா தாரிங்க உடபா சாயிபு தௌலாக்கு வருமா? சாயிபு செக் பண்ணி சொல்லுங்க ஹாஜர். அப்புறமா நம்ம அடுத்தது போலாம், பார்த்த டைம் ஆயிடும். வேற அடுத்து மக்காமாத் போகுமா? பதிவு ஜமான் ஹமதானி சொல்லுங்க மக்காமாத்துல. 2 3 ஸ்பெஷல் தான் ஒரு பாயிண்ட். சொல், டக்கு டக்குன்னு பிடிங்க. ஆம், இது பதிவு ஜமான் ஹமதானி தான் கரெக்ட். அப்புறம் தென் ஆமா, இன்னொரு சில பேர் ஷீன்னு சொல்லி சொல்றாங்கன்னு வந்துச்சு. ஆனா அது உண்மை இல்ல, அதிகமா அஷரி அப்படிங்கறத கூற்றுன்னு சொன்னாங்க. இது இல்லாம யாக்கூத் ஹமவி ஒரு இன்னொரு ஆளுன்னு சொன்னாங்க. இவர் வந்து சுன்னத் குரானை பின்பற்றுறவங்க அப்படி வந்துச்சு, அப்படிதான் வச்சாமா. ஹதீசன் சொன்னாலும் பின்பற்றக்கூடியவர் அப்படின்னு யாக்கூத் ஹமவி மட்டும் சொன்னாரு. இங்க சில பேர் அஷாரி அப்படின்னாங்க. அதிகமான சில மொர்ரிகின் வந்து ஷீ சொல்றாங்க, பட் ஆனா அவர் என்ன இல்ல, ஷீ கிடையாது, அஷரி. இவர் மட்டும்தான் ஹதீஸ் வசன பின்பற்றி யாக்கூத் ஹமவி மட்டும்தான் சொல்றாரு. ஓகே, அப்புறம் 400 மக்காமா எழுதியிருக்காரு. நம்ம கையில எவ்வளவுதான் இருக்கு? அவ்வளவுதான் இருக்கு கையில. அப்புறம் ஃபுல் எப்பவுமே ஃபுல் நேம் சொல்லுங்க. அபு ஃபதஹ் அஸ்-சரூஜி. இஸ்கந்தரி, சாரி, அபுல் ஃபதஹ், அதான் எனக்கு டவுட் வந்துச்சு. அபுல் ஃபதஹ் இஸ்கந்தரி. ராவி வந்து ஈஷா பின் ஹிஷாம். சரூஜி அவருக்கு ஒரு பின்னாடி. அப்புறம் பேஜை பார்த்து அப்படியே சொல்லுவாரு, ரிவர்ஸ்ல படிப்பாரு. ஓகே, அபுபக்கர் ஹவாரிஸ்மி கூட இது ஒரு தடவை எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. யாரு நெட் எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ஹவாரிஸ்மி கூட சேலஞ்ச் பண்ணி வின் பண்ணது யாருன்னு கேட்டாங்க. டக்குன்னு டிக் பண்ணோம், இவர் தான். ஓகே, கோவத்துல ஹாஃபிலி ஒரு நல்லா இருந்துச்சு. ரமதான்ல உசுத அரபியில பிறந்தாரு. எப்போது மசீ ரிசாலத்து அபுல் பாரிஸ் ஆகியோருக்கு வேற இது சொல்லுவாங்களே யாரோ, இவரே தான் சொல்லுவாரு. எப்போது நப்சிக்கு தன்னைத்தானே சொல்லும் போது, ஆனா அப்துல் ஷேக் இஸ்மி அகமது ஹமதானி அல் மௌலத் தகலபுல் மௌலத் முதிருல் மஃப்தர். ஆக்சுவலா இந்த மூணும் இதுல படிச்சோம். ஹமதான்ல பிறந்தது, தகலபுல் வந்தோம் அப்படிங்கிறது சொல்லி இந்த ரெண்டு இல்ல. இன்னி அப்துல் ஷேக் இஸ்மி அகமது ஹமதானி மௌலத். இது யாரு கூட கேட்கலாம், மன் ஹுவா ஹமதானி மௌலத் தகலபுல் மௌலத் முதிருல் முத்தஹதுன்னு கேட்கலாம். கேட்டா என்ன எழுதுவீங்க? அது பதிவு ஜமான் ஹமதானி. அல்லது இந்த ஹமதான் சில அறிவாளி கொஸ்டின் எடுக்கிறதுலாம் ரொம்ப தெளிவா இருப்பானுங்க. அது அவங்க கஷ்டமா எடுக்கணும், டக்குன்னு பார்த்தா எழுதிடக்கூடாது. இந்த ஹமதான்னு பார்த்தா ஹமதானு எழுதிடும். அது அதை விட்டுட்டு மன்வ தகலபுல் மௌரத் முன்னிரில் முத்தகதுன்னு கேட்பாங்க.
இந்த கேள்வியே நமக்கு அந்த நேரத்துல படிச்சிருந்தாலும் புரியாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த வாக்கியங்கள் வார்த்தைகளும் ரொம்ப முக்கியம். அப்புறம் ஹாஜரா தோமஸ் எதுல வைப்பாங்க? கரெக்ட். இல்ல இல்ல, இவர் பென்ஷன் சிட்டி நேம், மெயினா சிட்டி நேம்ஸ் இருக்கும், அதுல பென்ஷன் சிட்டி நேம் ஜாஸ்தியா இருக்கும். இதுதான் படிச்சோம்னு நினைக்கிறேன். இஸ்கந்தரி, இங்க இருக்கும். அஸ்மால் புல்தான், மெயினா சிட்டி நேம்ஸ் இருக்கும், அதுல எதுதான் ஜாஸ்தியா இருக்கும்? புல்தானும் ஃபாரிஸே ஜாஸ்தியா இருக்கும். இதெல்லாம் புதுசு, புரியுதா? கலையை நிறைய இருக்கு இந்த கிதாப்ல. அப்புறம் ஒரு சம்மா இஸ்மாயில் ஹைரான் ஒரு அக்கலா அக்கலா ஃபுட்டு நிமிஷம் ஏதோ ஒரு அக்கலான்னு சாப்பிட்ற சம்திங் ஏதோ ஹைரா அந்த மாதிரி வச்சிருக்காரு. ஓகே, அது இந்த ரெண்டுலையுமே இல்லை டவுட்ஸ். ஓகே, வேற ஆஷா யாதா சலாசின்னு சொன்னா 31 வயசா வாழ்ந்தாரு. ஹயாத்தில பசங்க ஹைஷா அதாவது சீன வியாதி 63 இந்த ஒரு புவைஹா அஞ்சலா அவங்களுக்கு 4 மன்னர்கள் ஹலிஃபா ஆட்சியில வாழ்ந்திருப்பாரு 31 வருஷத்துல. இவர் எப்படி இறப்பாரு? அது யாருமே சொல்லுங்க. ஆக்சுவலா சக்தத்துல அமைதியா இருப்பாங்க, சக்தத்துல லைட் அட்டாக், சக்தத்துல அட்டாக் தான், டக்குன்னு ஸ்டன் ஆயிருதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஹேங் ஆயிருன்றது மாதிரி. அஜலு பி தஃபனின்னு வந்துச்சு, டக்குன்னு வேகமா தஃபன் செஞ்சு அறிவாங்க அதனால. ஓகே, அப்புறம் ம் சரி போங்க. இது ஹரிரி. இவனோட கவிதைகள்லாம் நசர் மாதிரி இருக்குன்னு படிச்சிருக்கோம். அப்புறம் மஷான்ல பிறந்திருக்காரு. யார? ஓகே, பத்தல் இல்ல ஃபர்ஸ்ட். அதான் பத்தல் என்ன சார்? அபு ஜெயில் சார். ஹரிரி. ஓகே. சதூஜ் வந்து துர்க்கி சதூஜ். 2 3 பேர் அதுல இவரும் ஒருத்தர். கரெக்ட். கரெக்ட். முஸ்தல் வஃபாத்துக்கு அப்புறம் பகதாத் வந்து பசராக்கு கரெக்ட். அப்புறம் இந்த கிதாப் எது சம்பந்தமான துரத்துல் ஹபாஸ் அவஹாமுல் ஹபாஸ் சொன்னாங்க ஒரு புக்கு. ரைஸ்டர்ஸோட வஹம பத்தியும் அவங்க அதுக்கப்புறம் தான் அவங்க வாழ்க்கையில் உள்ள மிஸ்டேக்ஸை பத்தி எழுதியிருப்பாங்க. நம்ம இதை பார்த்துக்கோங்க, இது புதுசு உங்களுக்கு. புக் எதை பத்தினது அப்படிங்க. அப்புறம் போதும் நினைக்கிறேன். இது என்னது? منفعة الإعراب عاد النحو. இது எல்லாம் மகாமத்துல ஹரிரி துரதுல் காரணம் இல்லாம தீவான ஷவர் ரசாயில ஒண்ணு இருக்கு. அப்புறம் மின்ஃபத்துல் யாராப் ஆர்ஜா நஹூல் ஏதோ ஆரம்பிச்சு வந்திருக்காரு. இந்த மகாமத் ஹரிரி அஷூர் ஆசாரி தரஜமத்து நெக்தத்தின் லொகாத் ஒரு ஷரஹாய ஹரிர் வாஹி நவலமா ஹரிர வாஹிதி மீன் நவலமான்னு வரணும். மகாமத் ஹரிரி வந்து ஃபேமஸான நிறைய நிறைய லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. அதுல ஒரு உலமாக்களுக்கும் அதிகமான பேர் செலவு பண்ணியிருக்கிறாங்க. முல்ஹத்துல் யாராப் ஒரு தீவான ஷவர் ரசாயி. அப்புறம் மக்காமத்துல சனானியா மலாய் ஒரு சிலர் மட்டும் இங்க வந்தது எழுதியிருக்கிறேன். அடுத்து கைலாத்தின்னா கசஸ் பசை காயத்துல கைலாத்திமனா என்ன புக்கு?
ஓகே, யார் அதை ஃபர்ஸ்ட் எழுதுவா, அப்புறம் யார் பிரெஞ்சுல எழுதுவா, யார் அரபிக் மாத்துவா, இதுல இருந்து என்ன? ஓகே, ஃபர்ஸ்ட் எதுல எழுதுவாங்க? ஃபர்ஸ்ட் எந்த லாங்குவேஜ்ல எழுதுவாங்க? ஆஹா ஆஹா ஆஹா, அனுஷர்வான் எழுத சொல்லுவார். யார் எழுதுவா? பரஸ்வியான்றதுதான் எழுதுவார். ரோஸ்பாவா பரஸ்வியா, ஒரு விஷயமா? ஓகே, பரஸ்வியா. ரோஸ்பானா இவர் இப்னு முகமது தான் ரோஸ்பா. பரஸ்வியா தான் தபீப் அனுஷமான தபீப்னு வருது. அவர் தான் ஃபர்ஸ்ட் இதுல எழுதுவார். எந்த லாங்குவேஜ்ல இருந்து சான்ஸ் இதுக்கு மாத்துவாரு? பிரெஞ்சுக்கு. சான்ஸ்கிரிட்ல இருக்கும், அப்புறம் பிரெஞ்சுக்கு மாத்துவாரு. பிரெஞ்சுல இருந்து அரபிக் மாத்துறது. இதுல இன்னும் முகஃபா மாத்துவாரு, இன்னும் முகஃபா. சான்ஸ்கிரிட்ல எழுதுனது யாரு? ரஹமத்து. அது அவங்க ஸ்கூல்ல பிஸியா இருக்கும். சான்ஸ்கிரிட் யார் எழுதுவா? பர்சவியா கிடையாது. பர்சவியா சான்ஸ்கிரிட்ல இருந்து பிரெஞ்சுல மாத்துறவர் தான் பர்சவியா. அனுசர்வான் என்று சொல்லி எழுதுவாரு. சான்ஸ்கிரிட்ல ஃபர்ஸ்ட் எழுதுறாரு சமீரா. பைதபா எழுதுவாரு. பைதபா. ஆமா, இங்கேயும் வரணும், இங்க வரல. இங்க இங்க வந்தது. ஃபர்ஸ்ட் சான்ஸ்கிரிட்ல எழுதுறது யாருன்னா பைதபா எழுதுவாரு. அது யார் சொல்லி எழுதுவாரு, எந்த மன்னர் சொல்லி எழுதுவாரு? இங்க இருக்குல்ல. கிஸ்ரா மன்னர் கிடையாது. கிஸ்ரா மன்னர் பிரெஞ்சுல எழுத சொல்ல, அவர் தான் அனுஷர்வான். சான்ஸ்கிரிட்ல எழுத சொன்ன திபுஷலீம் அப்படிங்கிற மன்னவர் தான் பைதபாட சொல்லி எழுத சொல்லுவார். லொகதி தான்ஸ்ரியா பை பைதபா அல் ஹிந்தி லீ மலிகி திபுஷலீம். போமா. எப்போ 20 வருஷமா எழுதுனாங்க இந்த புக்கு? முன் தரணும். ஓ, 20ஆம் நூற்றாண்டுல நைஃபா அது அலெக்சாண்டர் பஹாய் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா. ஓகே, அப்புறம் அது ஜுவாலியும் இருக்கு. ஆமா, யார் கொஸ்டின் கேட்கற மாதிரி ஆன்சர் சொல்ற மாதிரி இருக்கும். மன்னர் திபஷலின் கொஸ்டின் கேட்கற மாதிரியும் ஆன்சர் பைதபா சொல்ற மாதிரி இருக்கும். அப்புறம் அப்புறம் அந்த சத்ரபா ஷுருபான்னு சொன்னாங்க, ஷுருபா இல்ல சத்ரபா. ஃபர்ஸ்ட் அரசர்ல சிங்க அரசரா இருக்கும். அது கேட்கும், அதோட செர்வெண்ட் வந்து அசீர் காலமாறு, அது வந்து சத்ரபாங்கிற பதில் சொல்லும். அது ஒண்ணு இருந்துச்சு. இங்க இருக்கு. அது அசல் அலி ஏழப்போ ஜோரன் மலிக். மலிக் ரோல வந்து யார் பிளே பண்ணுவாங்கன்னா அசத்து பண்ணும் ஹாடிமோ சவ், அல்லது இதுதான் சத்ரபான்ற ஒரு பேர். அது அது சும்மா கிடையாது. கலிலாட்டினா பேரோட சேர்த்தா ஏதோ ஒன்று வருது. சரி, ஓகே, அடுத்து. இவ்வளோ என்னது? ஓகே, இருக்கு. அடுத்து அலிஃப் லைலா. அலிஃப் லைலா என்ன கதை? இருபத்தி இல்ல இல்ல, அதுதான் நம்ம கொஞ்சம் பார்க்கணும்னு சொன்னாங்க. மனுஷன் அது கொஞ்சம் வருஷம் பார்க்கணும், அது பார்த்துக்கலாம். அடுத்து ஷஹரையார் ஷஹரஜாது. ஆமா, மன்னர் காமராஜா இருப்பாங்க. அந்த கதை உங்களுக்கு ஓரளவு தெரியும். அடுத்து சொல்லுங்க. நிறைய பேர் எழுதிருக்கோம். லைஷர் அல்லப்ப லைஷர் சக்ஷன் வாங்கிதன் ஒருத்தர் மட்டும் இது எழுதல. பல் மஜ்முத்தின் நாளைக்கு நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. இந்த ஷஹரியார் ஷஹரஜாத் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி இந்த ஃபோர்த் யூனிட்ல செவன்த் யூனிட்ல நிறைய பேர் அதை பத்தி கிதாப் எழுதியிருப்பாங்க, நாவல் டிராமாலாம். சரி, ஓகே, அப்புறம். நீங்க இது ரொம்ப யோசிக்கிறீங்க நீங்க. ஓகே.
ஆமா. ஓகே. அது ஏற்பட்டு நான் பார்க்கணும்னு சொன்னோம். வேற ரிலீஃப் அதுக்கப்புறம் அது அந்த கதைகள் எல்லாம அதுக்கப்புறம் அரபு, ஹிந்து, அக்பர், குலஃபாது சில கதைகள்லாம் அது சேர்த்து கடைசியில சேர்த்தாங்க அப்படிங்கிறது. அப்புறம் இந்த ரோல் வந்து ஷஹரியாரு, ஷஹர்சாது, அப்புறம் அவங்க ஜாரியத்து, தினியாசாது இதை சுற்றி தான் இந்த கதைகள் இருந்தது. இந்த கிதாபுக்கு இன்னொரு பேர் இருந்துச்சு, என்ன பேர்? ஆ? ஹசார் அப்சானா. ஹசார்னா 1000. அதான் 1000 கதைகள்னு அர்த்தம். இது இல்லாம அரபில இன்னொரு பேர், ஒரிஜினல் பேர் என்ன, அஸ்மாருல் லயாலி லில் அரபி லம்மனுல் ஃபகாத் யூசுப். சமீரா, நம்ம அந்த போன சிஇஸ் நெட் எக்ஸாம் கொஸ்டின் தேடுறப்போ அஸ்மாருல் லயாலில் அரபுன்னு ஒரு புக்கு தேடினா ஞாபகம் இருக்கா? நெட் எக்ஸாம்ல வந்தது. இங்கே வருது. அது அலிஃப் லைலாவோட இந்த பேர். ஓகே. அப்புறம் ஓகே, கரெக்ட். அதான் மெயின். மொத்தம் எத்தனை கதைகள் இருக்கு? 200. இங்க இருக்கு மியாத்தாயின்னு வார்பா 64 ஸ்டோரிஸ் இருக்கு. சரி, ஓகே. அதுங்களா வேற? அது யூனிட் 3. யூனிட் 3 கொஞ்சம் நல்லா இருக்கும் படிக்க. ஓகே, தேர்ட் யூனிட்ல அதபுல் மஹஜர், அதபுல் உந்துலுஸ். அது ஃபர்ஸ்ட் அதபுல் உந்துலுஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் உந்துலுஸ் வருவோம். சரி, ஓகே. தவிர உருது வஷிஹாத் அப்படிங்கிறது கவிதையுடைய ஒரு ஃபன்னு தான். அது ஒரு டைப் தான். அது வந்து ஃபர்ஸ்ட் எங்க வரும்னா ஸ்பெயின்ல தான் வரும். உந்துலுஸ் அப்படின்னா ஸ்பெயின். வஷிகத் லவத்தில் மாஃபும் விஷாகல இந்த இடத்துல வஷிகன் அர்த்தம். நிறைய கித்தாத்தும் கமாஷ் மொர்ச்சல் ஜவாஹிர் ஒரு இதோட பேர். அதாவது கால தல்பஸ்கள் பெண்கள் அணிகிற முத்துக்கள ஒரு பேர் தான் விஷா. அதுல இருந்து வந்ததுதான் வஷீர். கவிதையுடைய ஒரு டைப் தான் வஷீர். உந்துலுஸ்ல கர்னு சாலி ஹிஜ்ரி, அபாஹிரி கர்னு சாலி சலி ஹிஜ்ரி. இதோட நெட் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வஷிஹாத் என்ன பண்ணன்னு கேட்டவங்க ஸ்டார்டிங்ல. இப்போ எப்பன்னு கேட்டாங்க. அதுல மூணு மூணு நாலு ஆப்ஷன். அவ்வளவு அவ்வளவு கர்னு சாலிஸ், அவுசத்து கர்னு சாலிஸ், அவாஹிர கர்னு சாலிஸ், மூணுமே இருந்தது. அது நமக்கு படிச்சாலும் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருந்தது. ஸோ இது தெளிவா இருக்கணும். ஹிஜ்ரி எத்தனை இல்லை இது? அவாஹிரி கர்னு சாலிஸோட லாஸ்ட்ல அவாஹிர் ஞாபகம் வச்சுக்கோங்க. முண்டு தான் இது வளர்ந்தது. தாசீர் மீலா நமக்கு 9th செஞ்சுரியில. ஓகே. அலாயதி முகத்தம் இவன் ஃபர்ஸ்ட் இவர் ஆரம்பிச்சு யாருன்னா முகத்தம் இவன் முஆஃபி அல் கப்ரி. இவர் தான் முவஷிஹோட ஃபவுண்டர்னு சொல்லலாம். في هذه الفترة إصدارت மியூசிக்கும் இல்லைங்க. இந்த டைம்ல தான் மியூசிக்கும் சாங்ஸும் அதிகமானது. وقواعد امتزاج العربي بالأسبان فظهر عليه فن الشعر الغنائي. ஸோ அதுக்கப்புறம் பாட்டு ரீதியான கவிதைகள் வர ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறாங்க. நார்மலா கவிதைகள் இருந்தது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் கதையை எழுதுனது ஒரு பக்கம். அப்புறம் கவிதைகளை இப்ப நீங்க ஷாரே கினாயா, இப்ப நீங்க பாக்குற சினிமா பாடல்கள் எல்லாமே ஷாரே கினாயி தான். تتكون في العدد كأوزع وزن ركوز القوافي. கவாஃபினா வசன் கவாஃபி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூல்ஸ் அந்த மாதிரி ஒரு இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி. யாத்தபிரல் மூசிக் அசாசன் அசாசி. ஸோ அந்த ஷாரியா வினாயில இந்த கவிதைக்கு எது மெயினா வேணும் அப்படின்னா மியூசிக் வேணும். நீங்க எல்லாம் சாங்ஸ் எப்படி மியூசிக்கே இல்லாம வேற இது மட்டும் கேட்க முடியுமா? கேட்டீங்களா? இல்ல, அந்த மாதிரி தான் சொல்றாங்க. இது வந்து இந்த ஷாரியா மியூசிக் மெயினா வேணும். பேசிக்ல ஒண்ணு. كما يعتمد على عربية الفصحى والأعمال والدروس اللاتينية ويتكون من أدوار القواعد. எப்படி அந்த அரபி வந்து ஃபுஸ்ஹா வந்து பொதுவா உந்துருஸ் லாட்டின்ல இருக்குது அந்த மாதிரி. ரெண்டாவது விட்டுருவோம். நீ இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு வசன அதுவாறு கவாஃபில் அஃபால் இது எல்லாமே வரும். ஓகே. முகத்தம் முவாஃபி முஷார் அப்துல்லா. முகத்தம் முவாஃபி வந்து இதுல ஃபவுண்டர்னு சொன்னோம் இல்லையா? அவர் யாருன்னா மின் ஷுவராய் அப்துல்லா இப்னு மர்வானி. அப்துல்லா மர்வானியுடைய கவிஞர்ல ஒரு ஆள் தான் அந்த அப்துல்லா இப்னு மர்வான் படிச்சோம் இல்லையா? அவர் தான். இவர் ரெண்டும் ஒன்னான்னு தெரியாது, பட் இருக்கு. இப்னு கல்துன் சொல்லும் போது என்ன சொல்றாரு? அம்மா அஹ்லுல் உந்துலுஸ் லம்மா கஸர ஷஅரத்துல் கதர்
தஹத்தபத் மனாஹியத்து ஃபுனூன். பொதுவா அந்த கவிஞர்கள் அதிகமா கவிதைகள் அதிகமான போது பொதுவா கவிதைக்கு என்ன கிடையாது, ரூல்ஸே கிடையாது. அவங்க எப்படி தொகுக்கணும் அப்படிதான் தொகுப்பாங்க. அதுக்கு அதிகமானப்போ எப்பவுமே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சில வரையறைகள் வரையப்படாங்க இதெல்லாம் வந்துடும், இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்படி வந்ததுதான் முவஷிஹாத் அப்படிங்கிறது. تحدثت مناهية الفنون وبلغت تنميك في الغاية وحدثت واستحدثت مؤرخون منهم فنا சமோஷம். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அதிகமானப்பையும் மரிகோன்கள் என்ன பண்ணாங்க, ஒரு புது ஃபண்டை கண்டுபிடிச்சாங்க, ஃபோன் பண்ணாங்க. அதுதான் என்ன, வஷி அப்படின்னு. அதுக்கு சம்த் அவசான துவரு கவாஃபி இதெல்லாமே ஸ்கேல்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், சம் ரூல்ஸ் மாதிரி. மிக்சிடோன்னு இது வார்த்தைகள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னாடியே வரும். ஹவுசானு கவாஃபி அவன் அஸ்மாத் சம்த்து ப்ளூரல் அஸ்மாத் ஹொசுனோட பிள்ளை ஹொசான் இது எல்லாமே வரும். வெக்சிடோன மீன் ஆரியல்ஹால் முக்தலிஃபா சமூன முத்தபிதான் இன்னும் பயாத்துன்னு வாங்குது. சில பேர் அதிகமா இதை என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி ரூல்ஸ் சம்த் அரசான்லாம் வேணாம், ஒரே பைத்தாவே இருக்கட்டும். சில பேர் இதில் மாறுபட்டவங்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஓகே, முவஷி அப்படிங்கிறது வாலிபன் 5 ஃபக்கராத் இருக்கும், 5 ஃபக்கர்ல இருக்கும். சம்மா குள்ளு ஃபெக்கரத்தின் பைத்தன். ஒவ்வொரு ஃபெக்கரத் அப்படின்னா நீங்க லைன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு லைனையும் பைத்துன்னு சொல்லுவாங்க. மொத்தம் 5 ஃபக்கரத், 5 லைன் அப்படிங்கிற மாதிரி. அதே பேராகிராஃப் ஸ்டான்ஸான்னு சொல்லலாம், கரெக்டா சொல்லலாம். குள்ளு ஃபக்கரத்தின் நீ ஃபக்கராத்தில் மஷி இல்ல ஹம்ச இன்கஸ்மில் அஜுசாய். அந்த ஒவ்வொரு ஃபக்கராலையுமே மஷிகளை ஹம்ச ஒரு 2 ஜுசுவா பிரியும். ஃபர்ஸ்ட் ஜுஸ் என்னன்னா மஜ்மூத் அஷா தந்திஹிப்ல காஃபியா முத்தஹிதா ஃபீமா பயான் அதுல வந்து லைன்ஸ் இருக்கும், அதுல காஃபியாக்களோட முடிஞ்சிருக்கும். முகைரா ஃபி வக்தி நக்ஸோ மஜ்மூத் காஃபியா இருக்கக்கூட இன்னொரு லைனோட ஆப்போசிட்லயும் 2 லைன் இருக்கிற மாதிரி நார்மல் கவிதைன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டாவது என்னன்னா, ரெண்டாவது ஜுசு வந்து மின் ஜுசுவைல் பைத்தில் மஷித் மஷி அங்கதான் வந்திருக்கும். பகுவ ஷத்ரன் அதுக்கு 2 லைன் இருக்கும். அக்ஸரா மீன் இது வந்து உசுன கஃபுல 2 வரும்ல. இது நான் இன்னொரு இது பார்ப்பேன். இவங்க 2 டைப் எது சொல்றாங்க, 5வது யூனிட்ல வரும்னு நினைக்கிறேன். அங்கதான் நான் ஏதோ போட்டு வச்சிருக்கேன். புரியுதா? இது வந்து இது இன்னொரு இது இதோட சொல்றோம். கவாஃபி ஹர்ஷியா ஹர்ஷியா இது இது படிக்க வேண்டிய இருக்கு, இப்ப வேண்டாம். இது இங்க படிக்கிறப்போ அது கன்ஃபியூஸ் ஆகும். சரி, இந்த குசுன கஃபல் இதை தான் சொல்றாங்க. 2 லைன்ல ஃபர்ஸ்ட் லைன் இருக்க குசுன், 2வது லைன் வந்து கஃபல் இருக்கட்டும். الدخول تختلف القافية من بيت لبيت يسمى حسنا. ஸோ அந்த 2 பைத்துல முதல் பைத்தை குசுன்னு சொல்லுவாங்க. துசூல் ஆகர் ஒரு காஃபி அந்த காஃபியாக மச்சம் சம்மா கஃபுல்னு சொல்லுவாங்க, மேலே போட்டது மாதிரி. கஃபுல்னாலும் அதில் அஸ்மாத் கஃபுல்னு சொல்லுவாங்க, அஸ்மாத்னு சொல்லுவாங்க. ஒரு கஃபுல் ஆகி இது சம்மா ஹர்ஜா. கஃபுல் கடைசி கஃபுல் தான் என்ன சொல்றாங்க, ஹர்ஜா அப்படிங்கிறாங்க. இதான் வருதா வரல. அப்புறம் ஓகே, ஒரு ஃபுல்ஃபில்லான மொஷிக் எப்படி இருக்கும்னா, எப்தோது பில் கஃப்லி ஒரு மொஷிஹாத்ரா எப்தோ பில் தோல். ஒரு 4 இன்னொரு கஃபல் ஆரம்பிக்கும், இன்னொன்று அக்கறான கஃபல் வந்து எப்தோ பில் துவர்ல ஆரம்பிக்கும். ஆக்சுவலா மொஷிக் தான், நீங்க இப்படி புரிஞ்சுக்கோங்க. அது கவிதையோட ஒரு வகை. அது ஆரம்பிச்சது யாருன்னா முகத்தம் பின் முஆஃபி அப்துல்லா பர்வானியோட வசீர். அது வரும்போது சேரிய கினாயி அதில் ஆரம்பிச்சது. சேரிய கினாய்க்கு மியூசிக் வந்து மெயின். الجزء في المطلع والقفل والخمجة يسمى الغزو. அடுத்து அஜ்ஜாலும் கிட்டத்தட்ட கவிதையில வர இன்னொரு வகை தான். எது மாதிரி மொஷிக்கு மாதிரியே, பட் இது வேற. இதோட ஃபவுண்டர் யாருன்னு கேட்டா இப்னு கஸ்மான். இதெல்லாம் அதிகமா வந்த கேள்விகள். وشعر العامي شعبي لا يتقيد بقواعد اللغة وخاصة يعرف بقواعد المساعد الآلات الموسيقى. يعني மெயின் கிட்டும் இதுவும் மியூசிக்கோட சம்மந்தப்பட்ட ஷார கினாயி தான். மிஸ்லர் கினா ஆராஸ் வர்ஃபால். ஓகே, ஆராஸ் அப்படின்னா பிரைட் ப்ளூம்ஸ், அந்த சாங்ஸும் குழந்தைகள் சாங்ஸ் சம்மந்தப்பட்டது. மாதிரி லைட்னு வருது.
ஓகே, இதுல இமாமு சஜ்ஜாலின் அப்படிமா. இமாமு சஜ்ஜாலின் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க பொதுவா. இந்த சஜ்ஜாலின்களுக்கு இமாம் யார் அப்படின்னு கேட்டா இப்னு கஸ்மான் தான். சஜ்ஜாலிங்க ஒரு குரூப்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது இப்னு கஸ்மான் ஒரு ஆளு. அதுல இமாமு சஜ்ஜாலின் யாரு, சஜல் இமாம் யாருன்னா இப்னு கஸ்மான் தான். இப்னு கஸ்மான் தான் இந்த அஜ்ஜாலுக்கு ஒரு ஃபவுண்ட் பண்றது. அவரை தான் இப்னு ஹல்தூன் ஃபி முகத்தமத்துல இப்னு இமாம் சஜ்ஜாலி அல் இத்லாக்னு பொதுவா சொல்றாரு. முகர்ரி அவரை எப்படி சொல்றாருன்னா பீனு சஜ்ஜாலின் அப்படின்னு சொல்லி முகர்ரி சொல்றாரு. ஸோ ஜசாலில ஒரு முக்கியமான ஆள் அப்படிங்கிறது தெரியும். எப்படி முத்தநபி பைன ஷுஆரா. ஓ ஸோ இதோட இதா பைன சஜ்ஜாலி முத்தநபி பைன ஷுஆரா. இப்போ முத்தநபி பார்த்தோம்னா கவிஞருக்கு மத்தியில முத்தநபிக்கு எப்படி ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்ததோ, ஒரு முக்கியத்துவம் இருந்ததோ, அதே மாதிரி இவருக்கு சஜ்ஜாலின்கள்ல இப்னு கஸ்மானுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குங்கிறாங்க. ஜஜ்ஜில் அப்படின்னா அஷ்ஷக்லு தக்லீதி மின் அஷ்காலி ஷாரில் அரபி. ஸோ அரபிக் கவிதைகள் உள்ள ஸ்ட்ரக்சர்ல இருந்து ஒரு ஸ்ட்ரக்சர் அது. ஆதத்தம் அயக்கூனு ஃபி ஷக்லின் முன்னாலரா. அதிகபட்சம் முன்னாலரானா போட்டி அந்த மாதிரி அப்போசிஷன்ல வரும், அந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்குங்கிறாங்க. ஸோ சஜல்னா அரபிக் கவிதைகள் ஒரு ஸ்ட்ரக்சர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பச்சை அப்புறம் ஷாரு தபியா ஒண்ணுமே இல்லை. ஷாரு தபியானா நார்மலா இயற்கையை வர்ணிக்கிறது தான். எப்போ இதுவும் தனி ஃபன்னா இருந்தது உந்துலுஸ்ல. ஷாரு தபியால ஃபவுண்டர் யாரு அப்படிங்கிறது இங்க இல்ல. ஆனா ஷாரு தபியால அதிகமா எழுதுறது யாருன்னு கேட்டா இப்னு ஹஃபாஜாவும் ஹப்சாவும். ஓகேவா? மெயினா இப்னு ஹஃபாஜா தான் ஷாரு தபியால வரும். ஹப்சா வருவாங்க, நம்ம கீழே பார்ப்போம். பக்கத்து ஹபல்லா உங்களை சின்ன தம்பி பார்த்தீங்கன்னா ஃபல்லா அகன முஸ்லீம் அம்மா அப்புறம் ஜமானா பெரிய விஷயம். ஏன்னா எத்தனை அச்சாறு அஸ்ஹாரு சமாரு ஜிபால அதாவது இயற்கையை பத்தி எழுதணும்னால இதை விட்ட வேற டாபிக்கே கிடையாது. மரங்கள், பூக்கள், பழங்கள், மலைகள், ஆறுகள், இதான் இயற்கை. மெயினா அதை வரும். அது தபியான்னு சொல்லிடுவாங்க. இதுல யாரு ஃபேமஸான ஆளுன்னு கேட்டா இவர் தான். யாரு? இப்னு ஹபாஜா தான் அதுல அப்சாவா. ஆனா ஃபேமஸான ஆள் இவர் தான். அப்சா எழுதுவாங்க, ஆனா ரொம்ப ஃபேமஸ் கிடையாது. ஃபேமஸான ஆள் கேட்டா இவர் தான். ஜஜில் அண்ட் மோஷி. ஓகே, சஜிலுக்கும் வஷீவுக்கும் என்ன டிஃபரன்ஸ் கேட்டா யாராவது தான் மிஸ்கில பார்த்து. ஓகே, அடுத்து உந்துலுஸ்லயே கிபார் ஷோரா யாருன்னு கேட்டா இவர் தான். ஃபர்ஸ்ட் சீனியர் பாயிண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. அதுல முதலாறு யாருன்னா இப்னு ஹானி அல் உந்துலுசி. இவர் அபுல் காசிம் முகமது இப்னு ஹானி அது இஷ்பலிகளை தான் பிறப்பாரு. இஷ்பலிகளை இன்னொருத்தவங்களும் பிறப்பாங்க. நாங்க சொல்றோம் வக்கான வாசிப் முத்தநபி. ஸோ முத்தநபியோட கலீக் ஒரே காலத்துல சம காலத்துல வாழ்ந்திருப்பாங்க. சொல்ல வந்தேன். அபுல் காசிம் பேர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி யாருக்கும் படிச்சோம். அந்த பேர்ல தான் கொஞ்சம் சிக்கலாகும். அந்த பேரெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்காங்க. பேர் கண்டிப்பா 2 கேள்வி சாலிடா வரும். இந்த பிடிஎஃப் ஃபங்க்ஷன்ல அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இஸ்மலியில இருந்தாரு. முத்தநபியோட வாசிர் அப்படின்னா சம காலத்தில் வாழ்ந்தவர் அர்த்தம். ஆக்சுவலா கலீக் அப்படின்னு சொன்னா ஒன்னா இருந்தவங்கன்னு அர்த்தம். ஸ்கூல் மேட்டு கால்மேட் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்லலாம். ஸ்கூல் கலீகு, காலேஜ் கலீகு, அந்த மாதிரி சொல்லும் போது வாசி தான் அதுதான் சம காலத்துல வாழ்ந்தவங்களுக்கு அந்த கலீக் அப்படின்பா. இவர் 27வது வயசுல இஸ்மலிகளை இருந்து மகரீபுக்கு வந்து நஃபி அப்படின்னா எக்ஸைல் நாடு கடத்துறது. ஏன் நாடு கடத்துவாங்க? அது மதகபி பலாசிஃபாவோட மதகபை ஏத்துக்கிட்டதுனால இவர் என்ன செஞ்சிருவாங்க, நாடு கடத்திடுவாங்க. அதுக்கப்புறம் மகரீபுக்கு போவாரு. நாடு கடத்துறது எங்க மகரீபுக்கு போவாரு. அப்ப மதஹா ஜௌஹர் சக்லி அப்படிங்கிற கலிஃபாவை அங்க புகழ்வாரு. ஜௌஹர் சக்லி யாருன்னா முஅஸ்ஸிஸ் மதீனா அல் காஹிரா ஒரு ஜாமில் அஸ்கர் தி அம்ரி மொய்ஸ் தீனில்லா. மொய்ஸ் தீனில்லா அப்படிங்கிற கலீஃபா சொல்லி ஜாமியா அஸ்கரையும் காஹிரா மதீனா சிட்டியையும் ஃபவுண்ட் பண்ணது நிறுவனர் யாருன்னா ஜௌஹர் சக்லி அப்படிங்கிறவர் தான். இந்த ஜௌஹர் சக்லியத்தான் இவர் புகழ்ந்திருப்பார். அதுக்கப்புறம் மொய்சுத்தீன் இல்லாம பகல்வாரு அல் ஃபாத்திமியோடைய கலிஃபா இவர். இவர் யாரு? மிஸ்ருடைய ஹாக்கிம். ஃபஸ்தக்தமஹு இலா மிஸ்ர். மிஸ்ருக்கு வந்தார். லாக்கின்னஹு
மிஸ்ருக்கு வரும்போது தான் அவர் மிஸ்ருக்கு பாதியிலேயே கொல்லப்பட்டுருவார். யாரு யார் கொல்லப்படுவா? இருக்கிறீங்களா? கேக்குதா? இல்ல, இப்னு ஹானி தான் கொல்லப்படுவார். அதனாலதான் அதை கேட்டேன். ஏன்னா மொய்சுத்தீனை சொல்லிட்டு வந்துட்டே புத்திலன்னு வருது இல்லையா? அதனால அவர் நினைச்சுக்க கூடாது, நிப்பாட்டி சொல்றேன். கொல்லப்படுறது யாருன்னா இப்னு ஹானி. மொய்சுத்தீன் அலி ஃபாத்தி மொய்சுத்தீன் இல்லா ஃபாத்திமா பார்க்க வரும்போது மிஸ்ருக்கு போற வழியில கொல்லப்பட்டுருவாரு. கால அலி மொய்ஸ், அது அவருடைய மவுத்துக்கு தான் மொய்ஸ் என்ன சொல்லுவாரு? ஹாதா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க சேயிங்ஸ்ல. ஹாதா ரஜுல் குன்னா நர்ஜு அன் நுஃபாஹிர பின் ஷோரால் மஷ்ரிக். மஷ்ரிக்ல உள்ள ஷோராக்கள்கிட்ட இவரை வச்சுதான் நம்ம பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இப்னு ஹானியை வச்சுதான் நம்ம பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். பழமை கத்திர அலைனா தானே, இதுக்கப்புறம் நம்ம பெருமைப்படுறதுக்கு நமக்கு வழி இல்லை அப்படின்னாரு. புரியுதா? மஷ்ரிக்னா ஈஸ்ட்னு வச்சுக்கோங்க. ஆனா ஈஸ்ட்ல உள்ள உலமாக்கள்கிட்ட எங்க கிட்ட இப்னு ஹானி இருக்கிறாருன்னு தான் நாங்க பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா இதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் சொல்ற வார்த்தை, இதுக்கப்புறம் அதுக்கு எங்களுக்கு பெருமைப்படுறதுக்கு வழி இல்லை அப்படிங்கிறது மாதிரி. ஓகேவா? ரயில் ஜும்ஹூர் அமீர் ஷோராய் உந்துலுஸ். எல்லாருமே ஒட்டுமொத்த கருத்து என்னன்னா, இவர் அமீர் ஷோராயின் உந்துலுஸ் அப்படிம்பாங்க. இவர் சாராலா மன்ஹஜ் முஹாசின் முத்தநபி. முத்தநபியோட வழியில தான் இவர் நடந்தாரு. இவருக்கு இன்னொரு பேரு முத்தநபியோட கருப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேயா? அதுக்கு அரஃப பின் இல்பீராவா என்னவோ எழுதியிருக்கேன். அரஃப லபீராவா எழுதிருக்கீங்களா சொல்லுறாங்க. எம்சிக்கில பாட்டு எழுதிருப்போம். டக்குன்னு அபீரான் பார்க்க வர பேர் முத்தல. சரி பேரா என்ன சொன்னா, முத்தநபியில கருப்புன்னு இவருக்கு இன்னொரு பேரு. ஏன்னா இவர் மோஸ்ட்லி அலா மன்ஹஜ்ல ஸ்டைலு. அவருடைய மன்ஹஜ் முஆசிரி முத்தநபி அவர் சமகாலத்துல வாழ்ந்த முத்தநபிய ஸ்டைல ஃபாலோ நடந்தாருன்னு அர்த்தம். அடுத்து இப்னு தரத் அல் கஸ்தலானி. அபு அம்மர் அஹமது பின் முஹம்மது அல் ஹவாரி கரியத்து கஸ்தலால பிறந்திருக்காரு, குர்துபால. கஸ்தலா எங்க இருக்கு? குர்துபால இருக்கு. வக்கான ஷாயிர் ஹாஜிபுல் மன்சூர். ஸோ மன்சூரோட ஹாஜிப்னா தடுப்பாளன்னு சொல்லலாம் கவிதைகள்ல, கவிதை மூலமா. காலனு சாலபி. சாலபி நான் சொன்னேன் இல்லையா, நிறைய வருவார், எழுதி வச்சுக்கோங்க. 2 முதல் 3 நாளைக்கு வருவார். சாலபி வந்து சொல்ல மாதிரி எத்தீமதி தகர் காலத்தோட இதுல ஒஹபி சகைல் உண்டு மிசி தன் முத்தநபி சகோசாம். சகோ ஆக்சுவலா ஏதோ ஒரு வார்த்தை பார்த்தோம், சம் இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதோ வந்துச்சு. ஸோ நீங்க இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷாமுல முத்தநபி மாதிரி உந்துருஸ்ல இப்னு இது உந்துலுசி. இதே மாதிரி முத்தநபிய வந்து இன்னொரு ஆள் யாரோ இருக்க சொன்னாங்க, எது சொன்னாங்க? பைனல் முத்தநபி இன்னொரு ஆளுக்கு சொன்னாங்க, யாருக்கு சொல்லுங்க. இப்பதான் படிச்சோம். இப்ப முத்தநபி வந்து ஷாமுல முத்தநபி மாதிரி உந்துலுஸ்ல இவருங்கிறாங்களே, அதே மாதிரி இன்னொருத்தரை சொன்னாங்க. இவங்கள் மத்தியில பைன டேஷ்ன்னு சொல்லிட்டு கல் முத்தநபி பில் உந்துலுஸ் அந்த மாதிரி இந்த மாதிரி சொன்னாங்க. யாரு சொன்னாங்க? இப்னு கஸ்மான சொல்லுவாங்க. அது என்ன என்ன வார்த்தை, என்ன ஸ்டேட்மெண்ட் அதுன்னு சொல்லுங்க பாப்போம். பைன ஜஜ்ஜாலின், ஹசாலின் இல்ல ஜஜ்ஜாலின் ஜா. பைன ஜஜ்ஜாலின்கள் மத்தியில இவர் முத்தநபி மாதிரி, முத்தநபி இங்க மாதிரி. பைன ஜஜ்ஜாலின் வந்து ஷோரா. ஸோ ஷோராக்கள் வந்து ஷோராக்கள் மத்தியில முத்தநபி எப்படியோ அதே மாதிரி ஷஜ்ஜாலின்கள் மத்தியில இப்னு கஸ்மான் அப்படின்னா. முத்தநபி நிறைய எக்ஸாம்பிள் வர்றாரு. சில இடத்துல நல்ல எக்ஸாம்பிள். ஆஹ் அமீர் சரா. கரெக்ட். இந்த வார்த்தைக்கு என்ன எழுதியிருக்கேன்? தில் இல் தீரான் எழுதியிருக்கேன். பாப்போம் இதுல வருதான்னு பார்ப்போம். ஜதாரம் பார்ப்போம். சரி, அப்புறம் கஸ்தலானி பத்தி இது கம்மி தான், நம்ம அங்கேயும் பார்ப்போம். அடுத்து மூணாவதா இப்னு சைதூன். இப்னு சைதூன்லாம் முக்கியமான ஆள். ஒரு சில பேர்லாம் வந்துச்சு. இவங்க அப்பா வந்து ஃபக்கீர். இவர் ஃபக்கீர் ஃபேமிலியில தான் பிறந்தாரு.
இப்னு சைத் அப்பா யாரு? அபூஹு ஃபகீஹா தான் இருந்தார். அபுல் வலீத் அஹ்மத் இப்னு அப்துல்லாஹ் அல் மக்சூமி. இவர் மக்சூம் இவரை சேர்ந்தவர். சஃபால போறப்ப லவாஹில் குர்துபால அது சாகம ஃபி இல்காயில் ஹிலாஃபத்துல் உமவியா. ஸோ இவர் உமவியோட ஹிலாஃபத்தை டவுன் ஆகணும் அப்படின்றதுனால விழுகணும் அப்படிங்கிற விஷயத்துல முயற்சி செஞ்சிருப்பார், வீழணும் அப்படின்னு. ஓகே, வந்து ஷாரகல் தேச ஹுக்குமத்து ஜும்ஹூரியா, டெமோக்ரட்டிக் ஹுக்குமத் ஜும்ஹூரியாவுடைய ஹுக்கும கவர்மெண்ட் வரணும் அப்படின்றதுனால ஹிலாஃபத் உமவியாக டவுன் ஆகும் கான்ட்ரிபியூட் பண்ணார், முயற்சி பண்ணாரு. ஜும்ஹூரியாத்தின் ஹுக்குமத் யார் கூட சேர்ந்து முயற்சி பண்ணா ஜாமா இப்னு ஜும்ஹூர். இப்படி ஜாமா பேரு ஜாமா இப்னு ஜும்ஹூர் கூட சேர்ந்து இந்த வேலையை பண்ணாரு. வல்லா மன்சபல் விசாரா ஃபில் ஹுக்குமத் இப்னு ஜும்ஹூர் இவருடைய காலத்துல மினிஸ்டராவா இருந்தாரு. ஷாயிர் நாசர், இவரும் ஷாயிர் நசர் ரெண்டுமே எழுதினார். ஷாயிர் நசர் எழுதுறவங்க சில பேர் இருக்கிறாங்க, அதை பார்த்து எழுதி வைக்கலாம். ஓகே, இவர் இப்ப இப்னு சைதன் வந்து அவர் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணதுனால இல்ல மினிஸ்டர் ஆயிட்டார் அவர் சபையிலேயே. அப்புறம் அதுக்கப்புறம் இஸ்மலியை கிளம்பி போறாரு. அதுக்கப்புறம் மோட்டரை பாக்குறாரு. ஒருத்தவல்ல அங்கேயும் மினிஸ்டர் ஆயிடுறாரு. இங்க மோத்தரது பில்லா ஒரு சபை இஸ்மலியில. ஆக்சுவலா இவர் இதனாலேயே ஒரு தில் விசாரத்தை இன்னொரு பேர் இருக்கும், நம்ம அங்க பார்ப்போம். கானவின் ஹையத்தின் புகாய் விஷாதிரி ஹரிபத்தின் விஷாதி. இப்போ ஃபுக்காக்களுடைய அந்த டீம்ல இருப்பாரு. இவர் தான் பனு மக்சூமியோட லாஸ்ட். ஓகே, அப்புறம் இவனோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் விலாதா பின் முஸ்தக்ஃபா. முஸ்தக்ஃபாங்கிறது ஹலிஃபா. ஹலிஃபாவுடைய அடிமை பெண்மாக பிறந்த மகதான். ஹலிஃபாவோட மகதா யாரு? வலாதா. சில பேர் வல்லாதான்னு படிப்பாங்க. ஸோ வலாதா யாருடைய கேர்ள் ஃப்ரெண்ட்னா இப்னு சைதோட அந்த லிஸ்ட்ல சேர்த்துப்பாங்க. அப்சத் தாத்தா பைனஹமா, இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில உள்ள அந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப்பை ஃபசாத் ஆக்குனது அவருடைய வசீர் அபு ஆமீர் இப்னு அப்தூஸ் அப்படிங்கிறவர் தான். அபு ஆமீர் பின் அப்தூஸ் வாஹதாஹா நூனியா ஷஹீரா. இந்த வலாதாக்கு தான் இப்னு சைதூர் கவிதை எழுதினார். நூனியான்ற கவிதை எழுதினார். அந்த கவிதைக்கு நூனியான்னு சொல்லுவாங்க. நூனியாங்கிறது எப்படி? அல்ஹத் தனாய் பதிலா மின் ததானீனா நாபான் தீமுல் லுக்கையான் தஜாஃபினா ஃபேமஸ் கவிதை பார்த்தோன்னே. ஆனா இப்ப இந்த முதல் லைன்ல எங்கேயுமே யாரும் கேட்கறது இல்லை. இது நான் மூணு தடவை இந்த கவிதையை கேட்டாங்க. இது கேட்டாலும் இப்ப எல்லாத்துக்கும் இவ்வளவு செய்தோங்கிறது பாதி பேருக்கு தெரியும். ஓகே, அப்படி நத்மியும் பின்னா ஃபமா இபுதல்ல ஜவானி ஹுனா ஷௌகன் இலைக்கு ஒலா ஜஃபத் மாஃபினா. இது அர்த்தம் என்னன்னா, நம்ம மத்தியில தூரம் பிரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அவனுடைய கண்கள் குளமாயிருச்சு, என்னுடைய அந்த கண் விழிகள் காயவே இல்லை அப்படிங்கிறது. குளமாயிருச்சுன்றது சொல்ல வரல, இபுத்தல்ல ஈரமாகவே இருக்கு. அதுல ஒலா ஜஃபத் மாஃபி அப்படின்னு சொன்னா அந்த கண்ணு புலின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் மார்க் சொல்றாரு. ஒலா ஜஃபத்னா எனக்கு கண்ணு புலி காயவே இல்லை, அழுதுகிட்டே இருந்தாராமா பாவம். பார்க்கணும். சரி, அடுத்து லக்கபு பக்தரி லகரது. இவருக்கு வந்து லக்கப் என்னன்னா புக்தரியல் லகரதுன்னு இவருக்கு பேர் சொல்லுவாங்க. இவர் ரிசாலா எழுதியிருக்காரு, ரிசாலத்தில் ஜித்தியா ஒரு ஹசிலியா. ரிசாலத்தில் ஜித்து ஹசில் அப்படிங்கிற ஒரு ரிசாலா. அப்புறம் ஜித்து ஹசில் இந்த வார்த்தை எங்க கேள்விப்பட்டோம்? எங்க படிச்சோம் அந்த வார்த்தை ஜித்து ஹசில்? செப்பரேட் பண்ணிருக்க மாட்டாரு, ஒண்ணு சேர்த்துருப்பாரு. கம்பைன் பண்ணி எழுதியிருப்பாரு ஜாகில். ஓகே, சரி. ரிசால் ஜித்தி ஹசிலியா சீரியஸான ஒரு ரிசாலான்னு சொல்லலாம், ஒன்னும் விளையாட்டாவும் சொல்லலாம். ஜித்தி ஹசில் கிட்டத்தட்ட அதான் அர்த்தம். ஆனா இவங்க எந்த இடத்துல எழுதியிருக்காங்க நமக்கு தெரியல, பார்ப்போம். கத்தபா இப்னு சைதும் ரிசால் ஹஸ்லியா எழுதியிருப்பாரு. யாருக்கு? ஓவஃபி சிஜ்னி. ரிசால் ஹஸ்லியா வந்து சிறையில இருக்கும் போது எழுதுனது. அலல் லிசானி வல்லாதா பின் அப்தூஸ். வல்லாதா எழுதுற மாதிரியே அப்தூஸுக்கு எழுதுனது. ரிசாலத்தில் ஜத்தியா வந்து இங்க ரிசாலத்தின் அசலகா இல்ல இப்னு ஜமூர். இப்னு ஜமூருக்கு ஜத்தியாங்கிறது ஒரு சீரியஸான விஷயம். அத வந்து யாருக்கு? இப்னு ஜமூர் யாரு? இப்னு ஜமூர் யாரு? ஏன் இப்னு ஜமூருக்கு இவர் இந்த லெட்டர் என்ன லெட்டர் எழுதுவானா அது சொல்லிடுறேன், சொல்லுங்க. அப்புறம் முஸ்தாஃபிஃபன் இயாவுல் எத்துலக சலாம் சிஜன். இப்னு ஜமூர் அவர் ஜெயில போட்டுருவாரு. ஜெயில போட்டதுனால மன்னிப்பு கேட்டு எழுதுவாரு.
இந்த கவிதை. இப்னு ஜௌஹர் யாரு? வீழ்ச்சி டவுன் ஆக்கிறத ஹெல்ப் பண்ணவர். கரெக்ட். ஆக்சுவலா இவர் தான் ஜெயில போட்டுவாரு, அப்புறம் நாடு கடத்திடுவாரு. நாடு கடத்தினதுக்கு அப்புறம் தான், ஊரை விட்டு வரதுக்கு அப்புறம் தான் இஷ்பலியாக்குள்ள வருவாரு. ஆனா இஷ்பலியால இருந்தா இவர் இப்னு ஹானி வந்து வெளியே போவார். சோ இவரை வேற இடத்துக்கு நாடு கடத்துவாங்க. இவர் மகரீபுக்கு போவாரு. இவர் இஷ்பலியில இருந்து வெளியே போவாரு. இப்னு ஸைத் இஷ்பலிக்கு உள்ள வருவாரு. வித்தியாசம். ஓகேவா? அப்புறம் பார்த்துக்கோங்க. அவன் இப்னு ஹஃபாஜா. அபு இசாக்னு இவர் ஒரு ஆளுக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். கரெக்டா சொன்னீங்களா நான் சொல்றது? ஒரு சில அடையாளங்கள் ஒவ்வொரு ஆளுக்கு இந்த அபுல் ஹசன், முகமது அகமது, அபுல் காசிம், இதுக்கு முன்னாடி சில பேர்லாம் பார்த்துருப்பீங்க. 2 3 பேருக்கு வரும் அதெல்லாம். அது கரெக்டா பாத்துக்கணும். அபு இசாக் அப்படிங்கிறது இப்னு ஹஃபாஜாக்கு மட்டும்தான் வரும். அவர் குன்னியத். ஆனா பேரை கேட்கும் போதெல்லாம் அபு இசாக்னு கேட்பாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. சில நேரம் அபு இசாக் வராம இப்ராஹிம் அபில் ஃபத்தகனும் கேட்பாங்க. இப்ராஹிம் அபில் ஃபத்தகன் அப்துல்லா அல் ஹவாரி யாருன்னா இப்னு ஹஃபாஜா. ஒலிதஃபி ஜசீரத் ஷக்கர்ல பிறந்தாரு. ஜீரா ஹாலியா. இன்னைக்கு அவர் ஜீரான்ற ஊர் ஏதோ ஊர் சொல்றாங்க போல இந்துஸ்ல. முன்னாடி ஷக்கர் அப்படிங்கிற பேரு. ஓகே. ரகசபி ஷாரி அல்ல வஸ்லி தபியா. ஷார்ல அதிகமா வஸ்லி தபியா. தபியானா என்ன? தபியானா என்னன்னு சொல்லுங்க. நேச்சர். தபியா அப்படின்னா நேச்சரை அதிகமா வஸ் பண்ணியிருப்பாரு. அது ஜமாலு எல்லாமே. இந்த நேச்சரை வர்ணிக்கிறதுனாலே இவர் மக்கள் வந்து ஜன்னானுல் உந்துலூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? ஜன்னானுல் உந்துலூஸ், தோட்டம் அப்படின்னு அர்த்தம். ஒமைன் அஷ்கூரி கசாயிதிகி கசீதத்து ஜபல். இவருடைய கவிதையிலேயே ஃபேமஸான கவிதை என்னன்னா கசீதா ஜபல் அப்படிங்கிறது தான். லக்கபுகு லக்கபகு ஷக்னதி. அது ஒரு ஆள் ஷக்கந்தி அப்படிங்கிறவரு. இவருக்கு சனூபரியல் உந்துலுஸ்ன்னு பேர் வச்சார். ஜெராக்ஸ்ல வரும், ஹப்சாக்கும் வரும். நாங்க பார்ப்போம். சோ இது முடிஞ்சிருச்சா? இதுல கிபார்ல யார் யார் வர்றா? கிபார்ல உந்துலுஸ்ல யார் யாரு? 4 பேர் டக்கு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் யாரை பார்த்தோம்? முன்தர்ராஸ் அல் கஸ்தலானி. இப்னு ஹஃபாஜா. அவ்வளவுதான். அவங்க பேரு இந்த இறந்ததெல்லாம் பார்த்துக்கோங்க. இஸ்மலி வந்து பிறந்தது இதுல இப்னு தர்ராஸ் கஸ்தலால பிறப்பாரு, தானியால இறப்பாரு. இப்னு ஸைதும் குர்துபால பிறப்பாரு, இஸ்மலியில இறப்பாரு. இவர் வந்து ஹானி இஸ்மலியில பிறப்பாரு. ஒரு சக்கர்ல பிறந்து சக்கர்லயே இறப்பாரு. யாரு? இப்னு ஹஃபாஜா. இந்த 2 பேருக்கு நடுவுல தான் கிபார் யாருன்னு பிரிச்சிருக்கிறாங்க. ஆனா வல்லாதா வந்து இப்னு ஸைதுக்கு அப்புறம் வஃபாத்து. அப்புறம் ஹப்ஸா ஹம்தனா பின்னாடி வருவாங்க. இதுல வரும், பாத்துக்கோங்க. அது ஷவாயிர். ஷவாயிர்னா ஷாயிர்னா தெரியும், ஷாரான தெரியும். ஷவாயிர்னா என்னமா? ஷவாயிர் மிஸ் பண்ணுங்க. அதான் ஷோரா ப்ளூரல். ஷோராவும் ப்ளூரல் தான். ஷவாயிர்னா இது வரைக்கும் நீங்க அதிகமா பார்க்காதது, கேள்விப்படாது. ஆனா உங்க சம்பந்தப்பட்டதுதான். ப்ளூரல் தான். ஷவாயின்னு ஒரு ப்ளூரல் இருக்கா? புக்ல வந்தா கரெக்டா தான் சார் இருக்கும். ஷவாயிர் பெண் கவிஞர்கள்னு இருக்கும். புரியுதா? அதுல முதல் ஆள் யாருன்னா வல்லாதா பின் முஸ்தக்ஃபா. வலாது முஸ்தக்ஃபா வந்து ஹலீஃபா முஸ்தக்ஃபா பில்லாவுடைய பொண்ணு தான் வல்லாதா. இது முன்னாடி கேட்டாங்க, இப்பதான் ஈஸி கேள்வி ஆயிடுச்சு, கேட்கறது இல்ல. யாரு ஹலிஃபாவுடைய ஹலிஃபாவோட பொண்ணா இருந்து இதா கவிதையில இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனா இப்ப டைரக்ட் கொஸ்டின் வர்றது ட்விஸ்ட் கொஸ்டின் நிறைய வரும். நான் அந்த கொஸ்டின் எம்சிக்கு பாருங்க, பிவைக்கு பார்க்கும்போது நான் சொல்றேன். كانت تخالط الشعراء في زمانها ونافسهم واشتهرت بقصة حب ابن زيد. ஸோ இவங்க நம்ம சமகாலத்துல வாழ்ந்த ஷோராக்களை சேர்ந்து இருந்தாங்க. அவங்களோட போட்டியும் போட்டாங்க. நாஃபசகம் போட்டி போட்டாங்க.
ஏன்னா இப்னு சைதுனோட அந்த லவ் ஸ்டோரி தான் இவங்க ஃபேமஸா இருந்தாங்க. ஆனா மாத்த இந்த கைர முத்தசவ்விஜா திருமணம் ஆகாம தான் வஃபாத் ஆனாங்க. திருமணம் பண்ணிக்கல. சோ திருமணம் பண்ணாத லிஸ்ட் யார் யார் இருக்கா? ஃபர்ஸ்ட் யாரு? மாதிரி. அப்புறம் ஜாஹில் குட். அப்புறம் மூணாவதா வலாதா. சோ இவங்களுக்கு அமீரத்துல் உந்துலூஸ்னு பேரு. உம்முஹா ஜாரியத்துல இஸ்பானியா சுக்ரி. அவங்க அம்மா வந்து இஸ்பானியாவுடைய ஜாரியா. பேரு சுக்ரி. சுக்ரின்னு எனக்கு ஒரு பேச்சு மலை தெரியும், நல்லா இருக்கும். அங்க இருந்து வர்றவங்க மோஸ்ட்லி சுக்ரி வாங்கிட்டு வருவாங்க. நார்மலா இருக்கும். ஓகே. வலவு குந்து தன்சுக்கு ஹவா மா டைனனா லம் தகவல் ஜாரியத்தி வலவு தகவல் தரக்த ஹுஸ்னன் முஸ்லின மின் ஜமாலிகி ஜனாஹத்த லில் ஹுஸ்னி மின் லம் முஸ்லிம். இந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, இப்னு ஜெய்துன் வந்து இந்த அம்மா இந்த தீரத்தை ரோஷம் வரணும் தூண்டணும் அப்படின்றதுனால இன்னொரு பெண்ணு கூட தொடர்பு வச்சுக்குவார், பேசிடுவார், கேர்ள் ஃப்ரெண்டை மாத்திடுவாரு. அப்போ அப்ப இப்னு ஜெய்தனை பார்த்து இந்த அம்மா எழுதுது, வல குந்து தன்சிஃபு ஃபில் ஹவா அமைனா, நம்மளுக்குள்ள உள்ள இந்த ரிலேஷன்ஷிப்ல நீ உண்மையா இருந்திருந்தா வளம் தகவ ஜாரிக்கு வளம் தகையறி, நீ அந்த ஜாரியா பின்னாடி போயிருக்க மாட்ட, அந்த பொண்ணை நீ சூஸ் பண்ணிருக்க மாட்ட. இப்ப என்ன ஆச்சு தெரியுமா? கரெக்டா முஸ்லிம் முஸ்லிம் ஜமாலி நல்ல அழகா பழம் ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கிற பிரான்ச்சை விட்டுட்டு ஃப்ரூட்டே இல்லாத பிரான்ச்ல போய் நீ சேர்ந்துட்ட அப்படிங்கிறார். ஓகேவா? தென் இதோட முடிச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. அந்த ஹப்சா பின் அல் ஹாஜ் ரகூனியா ஷாயிரா இன்ஃபர்தத் ஃபி அஸ்ரிஹா بالتوفق في العربي والظرف والحسن سورة الحج ஷரீ. இந்த ஹப்சாவும் தான் இது பிறந்தது போடலையோ, சரி பார்ப்போம். இவங்களும் இவங்க காலத்துல இவங்க காலத்துல வந்து இவங்க தனியா இருந்த ஒரு சோலோவா இருந்தாங்க, கவிஞர் இவங்க. அதபுல லர்ஃபுல ஹுசன்ல ஷுராத்துல் ஹாஜிர் எல்லாமே. ஓகே. இஸ்தாரத் பி அஷாரிஹா ஃபில் ஹுப்பில் வசீரி. இந்த அம்மா வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் யாருன்னா ஹுப்பல் வசீர் அபு ஜாஃபர் இப்னு சயீத் அல் அன்சி அப்படிங்க. அபு ஜாஃபர் இப்னு சயீத் அல் அன்சி அப்படிங்கிற கிட்டதான் இந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்டு. ஆக்சுவலா இந்த அம்மாக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லக்கூடாது, இங்க பாய் ஃப்ரெண்டு. ஷாயிருல் காத்திப். இவர் யாருன்னா ஷாயிர் காத்திப். ஹத்தா ஃபாக்க கசலஹா வீல கசல ரிஜால் பினிசா. சோ இந்த ரெண்டு பேருக்கு பக்கத்துல கசல் இருந்தது. ரிஜா அதாவது பெண்ணு ஆண்கள் சொல்ற கருத மாதிரி இருந்தாலும் பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன், அதுதான். இல்ல அண்ணா அமீர் அல் கர்த்தானா மொஹிதி. ஆனா கர்த்தானாவுடைய அமீர் மொஹிதிங்கிறவர் உஸ்மான் இப்னு அப்துல் மலிக் அப்துல் மோமின் தமா ஹுப்பஹா. இப்போ எப்படி சொல்றது, ஹப்சாக்கு வந்து ஹப்சா யார விரும்புறாங்கன்னா ஜாஃபர் இப்னு சயீத விரும்புறாரு. ஆனா ஹப்சாவை யார் விரும்புறாங்கன்னா அந்த கர்த்தாவோட அமீர் உஸ்மான் இப்னு அப்துல் மோமின் விரும்புறாரு. ஹாவல தகர்பா அந்த பொண்ணு கூட பேசணும்னு இறங்கினாரு. ஆனா பலம் எஃப்லாக் அவரால் முடியல. பல் தரபக இலா கத்லி ஹபீபியா. அதனால இந்த யார் இருந்தனால அது முடியல, அபு ஜாஃபர் இருந்ததுனால முடியல. அதனால அபு ஜாஃபர் என்ன சொல்லி செஞ்சுனாரு, கொலை பண்ணிட்டாரு. நல்லா யஹ்லு அலஹு கபலஹா மின் அஜ்லி, இதனாலே கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு வருது. அப்புறம் இவர் கொலை பண்ணதுனாலேயே ஹசரத் அலி ஹப்சா ஹசனன் கசீரன் ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஜாஹரத் பி ரசா அல் புகா. ஸோ அழுது அவங்களுக்கு ரசாவும் எழுதுறாங்க அபு ஜாஃபர். அடுத்து ஹம்தூனா பின் ஜியாத் அல் முஅத்தல் உலிதா ஃபில் வாதி லாஷ். வாதி ஆஷ்ல யார் பிறக்கிறாங்க? ஹம்தூனா பிறக்கிறாங்க. ஓ ஆக்சுவலா நான் மாத்தி இங்க சொல்றேன். ஹம்தூனா மின் நபாயில் கர்த்தானால இதுலதான் வாதி ஆஷ்ல தான் பிறக்கிறாங்க. ஒகே ஒக்து ஜெய்னப் பின் ஜியாத், ஜெராக்ஸ்ல வரும். ஜெய்னப் பின் ஜியாதோடைய சகோதரி தான் ஹம்தூனா பின் ஜியாத். இவங்களுக்கு தான் பின்துல் முஅத்தப்ன்ற லக்கம் இருக்கு. யாரு அது முஅத்தப்னு பேர்லயே வருது இல்லையா, பின்துல் முஅத்தப். ஜியாதுக்கு வந்து முஅத்தப்னு பேரு போலாம். சோ முஅத்தபுடைய டாட்டர் ஹம்தூனா. இவளை ஹன்சா அல் ஹர்புன்னு சொல்லுவாங்க. பக்தரி அல் ஹர்ப் யாரு? பக்தரி அல் ஹர்ப் யாரு? முத்தநபி அல் ஹர்ப் இப்னு ஹானி. தில் விசாரத்தைன
தில் விசாரத்தைன் அது புக்ல வரல, நான் அதுல சொன்னேன். தில் விசாரத்தைன் இப்னு சைதும், அமீரு சினாத்தைன் இப்னு சைதும் தான் பேர் வரும். ஓகே. இந்த லக்கபகல்லாம் கொஞ்சம் எழுதணும். ஆனா அது நிறைய வரும், எல்லாருக்குமே வரும், 120 பேருக்கு வரும். ஹன்சா கருப்புன்னு சொல்லுவாங்க. என்னக காலத்து மஜீதத் ரசா, அதிகமா என்ன சொல்லுவாங்க, ரசா கொஞ்சம் நல்லா எழுதுவாங்க. கமா லக்கபத் ஷாயிரத்தில் உந்துலூஸ். ஸோ இவங்களுக்கு ஷாயிரத்தில் உந்துலூஸ்னு பேரு. இங்க பாருங்க, இந்த அம்மாக்கு ஷாயிரத்தில் உந்துலூஸ். அமீரத்தில் உந்துலூஸ் யாரு? அமீரத்தில் உந்துலூஸ் யாரு? அமீரத் உந்துலூஸ் வந்து யாரு? வலாதா. இவங்க தான் ஷாரு தபியா எழுதுவாங்க. ஆக்சுவலா நான் மாத்தி சொல்லிட்டேன், ஹப்சான்னு சொல்லிட்டேன். ஹப்சா கிடையாது, ஹம்தூனா. இப்னு ஹபாஜா தபியா எழுதுவாங்க, அதே மாதிரி இவங்க தபியா எழுதுவாங்க, தபியத் பத்தி எழுதுவாங்க. அவ்வளவுதான். அப்புறம் இஸ்மலி வாதியா ஆஷில ஹர்த்தானால பிறக்கிறது ஹப்சாவும் ஹம்துனா ரெண்டு பேருமே. முஅல்லிஃபீன் ஹப்சா ஹர்த்தானா மராஃபி. வாதியா ஆஷி இன்னும் ஒரு ஆளுக்கு வரும், யாருக்கு வரும் ஞாபகம் இருக்கு? ஆ, உங்களுக்கு பின்னாடிதான் வருமோ? சரி, அப்புறம் பார்ப்போம். அதே மாதிரி முஅல்லிஃபீன் உந்துலுஸ் இல்முல் ஹதீஸ்ல எழுதுவாங்க. உந்துலுஸ்காரங்க இல்முத்தீன் அல் காசிம் பசாரி ஆயிஷா பின் ஏதோ இதுல வந்து. ஓகே, ஆலாம நசரம் அப்புறம் பார்ப்போம். ஓகே, அடுத்து கிளாஸ் நம்ம 4 மணிக்கு கனெக்ட் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ இதை முடிச்சுட்டு நம்ம பார்ப்போம். சரி, போயிட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.